ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பிரியாணி ஸ்டோர் வணக்கங்கள். விழுப்புரத்துல இருந்து, அதாவது நான் கடலூர் மாவட்டம், ஆனால் இன்னைக்கு விழுப்புரத்துல இருந்து நாங்கள் கன்னியாகுமரிக்கு போகிறோம். கன்னியாகுமரிக்கு இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் 2வது முறையாக பிரியாணி வேட்டை ஆட போகிறோம். சேகரண்ணா, முதல் கன்னியாகுமரிக்கு போய் 120 கிலோ பிரியாணி சம்பவம் செஞ்சோம். இப்ப அதே 150 கிலோ பிரியாணி செய்ய போறோம். அதுவும் இந்தியா கேட் அரிசியில வடி பிரியாணி. சரியானா? சூப்பரா அசத்துவமான எங்களுடைய இந்த வளர்ச்சி உங்களோட ஆதரவு தான், வளர்ந்து வரும் மாஸ்டர்களின் நம்பிக்கை தான். இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் மென்மேலும் ஒரு கிராமத்துல இருந்து படிப்படிப்படியா இந்த தமிழ்நாடு முழுவதும் சூப்பரா பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு விழுப்புரத்துல இருந்து கிளம்பியாச்சு. கரெக்டா 6:55க்கு திருக்குறள் எக்ஸ்பிரஸ்ல போறோம். காலையில கன்னியாகுமரியில வீடியோ போடுறோம். வீடியோ முழுவதும் பாருங்க. நிறைய அனுபவத்தோட உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறோம். கண்டிப்பா. சரிண்ணா, காலையில 4:50க்கெல்லாம் கன்னியாகுமரி வந்தாச்சு, வந்து ரீச் ஆயாச்சு. ஆமாண்ணா, நம்ம மண்டபத்துக்கு 7 மணிக்கு தான் போகணும். ஆமா, சரி, அதுக்குள்ள என்ன பண்ணலான்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கனவுண்ணே. நான் சின்ன வயசுல இன்னும் என் கிராமத்துல கன்னியாகுமரியில உதிக்கிற சூரியனை பார்க்கலாம் சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆசை. இந்த ஆசை எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சமையலுக்கு வரோம், அந்த இடத்துல ஒரு அந்த சூரியன் உதிக்கிறதையும் பாக்குறோம் இல்ல. அது சூப்பரா கன்னியாகுமரியில முதல்ல சூரியன் உதிக்கிறத பார்க்க போறேன். இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் எங்க இருந்து உதிக்குது? கடல் உள்ள இருந்து வருதா, கடலுக்கு அந்த பக்கம் இருந்து வருதா பாக்குறோம். இல்ல வானத்துல இருந்து குதிக்குதா? ஆமா, அதுல பாப்போம். நம்ம பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாண்ணா, நாமளும் போய் வேடிக்கை பார்ப்போம். ஓகே நானே, இந்த வளர்ச்சி மென்மேலும் நம்மளுடைய ஒரு பெரும் வளர்ச்சியா இருக்கணும். சரியானா? பாக்கலாமா? ஓகே. கன்னியாகுமரிக்கு வந்து சூரியனை பார்க்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் எல்லாரும் உக்காந்துக்கிட்டு அப்படியே சூரியன் உதிக்கும் போது பார்ப்பாங்களாம். இங்கே திருவள்ளுவர் சிலை இருக்குது, இன்னும் வெளிச்சத்தில் தெரியல. சூரியன் உதிக்கும் போது வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். கப்பல்லாம் மீன் பிடிக்க கடலுக்கு அப்படியே வரிசலாக போய்கிட்டே இருக்கு. சூப்பராக. ஹாய், இப்போ கன்னியாகுமரியில் சூரியன் உதிக்கிற இடத்துல இந்த இடத்துல தான் உட்காந்து எல்லாரும் பார்ப்பாங்களாம். எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பரா தினம் கன்னியாகுமரியில் காலையில நிறைய மக்கள் இங்க உட்காந்து தான் சூரியன் உதிக்கிறத பாக்குறாங்க. மணிமண்டபத்துல அழகா லைட் எரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் உதிக்க போகுது. முதல் முறையா நான் பார்க்க போறேன், நீங்களும் பாருங்க. அப்படியே மணிமண்டபத்தை பாருங்க. சரி, காலையில எத்தனை மணிக்கு வந்து படுத்துட்டா சூரியனை பாக்க? நாங்க வந்து 5 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டோம். 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். எத்தனை உதிக்கி போகுது? இன்னும் படுத்துனுக்குற? இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கா? சரி, அப்புறம் தூக்கத்தை போடுறியா? தூக்கத்தை போட்டோம்னா சூரியனை பார்க்க முடியாது. அப்ப ஏஞ்சி வா, மக்கள் வந்துட்டாங்க பாரு. சரிண்ணா, எங்கண்ணா இருக்கா? அண்ணா இப்ப எங்கண்ணா இருக்கா? கன்னியாகுமரி கடல் அடியில உட்காந்துருக்கிறோம். கடல் அடியில அடிவாரத்துல உட்காந்துக்கிறேன். ஆமா, எதுக்குண்ணா? சூரியனை பாக்குறதுக்கு தான். சூரியனை பாக்க. அப்ப இவங்களே எதுக்குண்ணா உட்காந்துக்கிறாங்க? ஆனா தினமும் இப்படிதான் வந்து ஒரு கூட்டமா இருப்பாங்க. கொஞ்சம் கம்மியா இருக்கு, இது ஃபுல்லா நிறைஞ்சிரும், கூட்டம் நிறைஞ்சிரும். சரிண்ணா. ஆனா சூப்பரா கன்னியாகுமரிக்கு பிரியாணி வேட்டை ஆட வந்தோம். இப்போ உதயசூரத்தை பாக்குறோம், பார்த்துட்டு போய் பிரியாணி செய்யறோம். இதே மாதிரி அந்த அக்னி உதிக்கிற அக்னியா மறைஞ்சிருச்சா மீண்டும் முளைக்குதுங்க. எங்கண்ணா எங்கண்ணா தெரியும் பாருங்க. நான் 2 சின்ன சின்ன லைட் எடுத்து வர அது கிளம்பணும். அப்படியே திருவள்ளூர் ஐயா விவேகானந்தர் மண்டபம்
சூப்பராக இருக்குல்லண்ணா. எந்த இடத்துல உதிக்கும்? லெஃப்ட் சைடா ரைட் சைடாண்ணா? ஆ அப்படியாண்ணா? சரி ஓகே, பார்த்தலாம். சூரியன் உதிக்கும் போது பார்க்கலாம். என்னண்ணா பண்ற? வந்து கோயில் திறந்துட்டாங்க கன்னியாகுமரியில. முதல்ல சாமியை கும்பிட்டுரும், அப்படியே தான் இருந்தாலும் பேசிக்குவோம். ஓகே. ஹாய் மக்களே, கன்னியாகுமரிக்கு வந்தோம். காலையில சூரியன் உதிக்கிறத பார்த்தோம். சரியா அந்த மேகம் வந்து மறைச்சி சரியா பார்க்க முடியல. சேகர்டா, இன்னொரு நாள் கண்டிப்பா சன் மறைஞ்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஆடுற பிரியாணி வேட்டையை பார்த்து அடுத்து கொடுக்குற வேலை வந்து காலையில பாக்குறோம். சரியாண்ணா? மீண்டும் பாக்குறோம். இப்போ இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்க சமைக்க போறோம். லொகேஷனை நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோல. கண்டிப்பா இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் உண்மையா எனக்கு வேலை கொடுத்தவங்களுக்கு நம்பிக்கையா குறித்த நேரத்துல போயிட்டு அவங்க சொன்ன அந்த சாப்பாடு வேலையில நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம். சேகரனா, அங்க என்னதான் நம்ம சுத்தி பார்த்தாலும் வேலை தான் நமக்கு முக்கியம். கண்டிப்பா போய் வேலை செய்யறோம். கன்னியாகுமரியில எங்க ரசிகர்கள் யாராவது இருந்தாக்கா அங்க வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரியில நேரத்தோட வந்து சூப்பரா முதல் வட்டா தம் போட்டு முடிச்சாச்சு. 2வது வட்டா, அதாவது இங்க தம் பிரியாணி தான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்னேன் பாஸ்மதியில வடி பிரியாணி ஜூஸியா இருக்கும், நல்லா இருக்கும்னு. இல்லை நாங்கள் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம், நீங்க தம் பிரியாணியே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே தம் பிரியாணி தான் செய்யறோம். 5 வட்டா செம்மையா சம்பவமா இறக்குறோம். 2வது வட்டா அதிக அளவுல பிரியாணி செய்யும் போது எப்பவுமே பிரியாணிய ஒரு ரவுண்டு சுத்தி கிளறணும். அப்பதான் ஒரு சைடு அரிசியா ஒரு சைடு வெந்த மாதிரியும் ஒரு ஒன்று குத்தலா வராம உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். பாஸ்மதி அரிசியில அதிக அளவு செய்யும் போது ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் தண்ணி தான் வைக்கணும். நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷனை தான் நீங்க பிரியாணிய சரியில்லாம செஞ்சாதீங்க. ஒரு அரிசியை தம் பிரியாணி செய்யும் போது ஒரு பாத்திரத்துல அளக்கணும். அதே பாத்திரத்துல 1க்கு 1 தண்ணி வைக்கணும். அப்பதான் நல்ல உதிரியா சூப்பரா உங்களுக்கு பலன்னு இந்த ரைஸ் கிடைக்கும். தம் போடுற வீடியோ முழுசும் போறோம். நாங்க எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் உங்களுக்கு சூப்பரா விளாக் மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். உங்களோட ஆதரவு தான் என் வளர்ந்து வரும் மாசம் நம்பிக்கை தான். இந்த குட்டி பிரியாணி ஷோ மென்மேலும் வளர்ந்து மேல போய்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. தம் போட்டு வரேன். கன்னியாகுமரியில இந்த மிளகாய் தான் ரொம்ப ஃபேமஸ். ஆனா இது என்ன மிளகானா? பச்சை மிளகாய். பச்சை மிளகாயா? சாம்பார் பச்சை மிளகாய். சேகர்ண்ணா, இந்த மிளகாய் பாத்திருக்கியாண்ணா? பாத்திருக்கியா? இன்னொரு பேரு இருக்கு, மூட்டை மிளகாய். மூட்டை மிளகாய் உனக்கு எப்படிதான் தெரியும்? வீடியோ போட்டிருக்கீங்களா? சரி சரி. ஆனா இந்த மிளகாய் நல்ல வாசனையா இருக்குமாண்ணே. சாம்பாருக்கு, அந்த கிரேவிக்கு, சென்னாவுக்கு இதுக்கெல்லாம் அரைச்சி சேர்த்தா சூப்பரா இருக்கும். அரைக்க கூடாது, அப்படியே முழுசாவே போடணும். பிரியாணிக்கும் போடலாம், அதனுடைய எசன்ஸ் மட்டும் வந்துடும். அப்படியா? ஓகே, சூப்பர்ண்ணே. இங்க கன்னியாகுமரி மண்டபத்துல அடுப்பு பாருங்களேன், சூப்பரா அப்படியே குழியா சுத்தி ரவுண்டு கட்டி
கேப்பில் சந்து வச்சுருக்காங்க. அது வழியாக அந்த நெருப்பு வெளியில் வருது. உள்ள குழியை எரியுது. வட்டா சூப்பராக தம்மாகுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட கடையில் இதே மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். சூப்பராக அப்படியே அந்த நீர் பதத்தோட அரிசியை தம் போட்டு மேலே கந்து அள்ளி போடணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த அடுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கந்து அள்ளி தம் போடுறோம். பாவம் இந்த செல்லு எவ்வளோ ஹீட்டு தான் தாங்குதுன்னு தெரில. மாஸ்டர், வளர்ந்து ஒரு மாஸ்டர், உங்களுக்காக தான் என் செல்லும் உழைக்குது. கண்டிப்பாக அப்படியே ஓவர் ஹீட்னு சொல்லிட்டு சிம்பிள் வந்துட்டே இருக்கு. இந்த கல்லை சுற்றி வட்டா சுற்றி அந்த கல் இருக்கு இல்லையா, அப்போ அந்த கல்லுக்கு அடியில் அனல் போகாது. இந்த மாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி அடுப்பாக இருந்தால் ஓரத்தில் நெருப்பு போட்டு விடணும். கண்டிப்பாக என் விரைவில் என் ஹோட்டலில் இதே அடுப்பு ஸ்டைலில் செய்வேன். கந்து சும்மா பயங்கரமாக இருக்குது. தம்மும் பயங்கரமாக போட்டிருக்கோம். கன்னியாகுமரியில் வேலையை முடிச்சாச்சு. அங்கே ஒரு வட்டா தம் போட்டிருக்கோம். 3 வட்டா இறக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சிறப்பாக இந்த மாதிரி அடியில் நெருப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விட்டோன்னா தீச்சல் பிடிச்சிரும். இதை தண்ணி ஊற்றி அமுச்சிடுவோம். சேகர்ண்ணா, கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு வட்டாவை தம் போட்டு முடிச்சிட்டோம். இன்னொரு வட்டாவும் தம் போட்டு முடிச்சிட்டோம். தம் போட்டாச்சு. சரியா? இப்போ நீ ஒண்ணு உடைக்கிற, நான் ஒண்ணு உடைக்கிறேன். நீ எப்படி உடைக்கிற, நான் எப்படி உடைக்கிறேன் பாப்பமா? யாரு போட்டி? சரியா? சரி. ஆனா இது எத்தனை கிலோ அரிசி, எத்தனை கிலோ கறி? எத்தனை கிலோ அரிசி, எத்தனை கிலோ கறி? 25 கிலோ கறி. 30 கிலோ அரிசி, 30 கிலோ கறி. 30 கிலோ கறியா? ஆமாண்ணா. 60 கிலோ ஆட்டி ஓடனா பாப்போம். கன்னியாகுமரியில தரமா இருக்கு. ஓகே. ஐயோ ஐயோ, அள்ளி குளி காமிய. செம்மையா இருக்குடா. தம் பிரியாணினா? தம் பிரியாணி. ஆமாண்ணா. கன்னியாகுமரியில வந்து சிறப்பான முறையில 2 வட்டா தம்மு போட்டாச்சு. ஒரு வட்டா உடைச்சிட்டோம். இன்னும் ஒரு வட்டா தம் ஆகின்னு இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்டகாசமான முறையில் பிரியாணி செஞ்சாச்சு. அது மட்டும் இல்லை, அடுத்து 65 போட போகிறேன். உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுங்க. சின்ன விசேஷமாக இருந்தாலும் சரி, பெரிய விசேஷமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஓகே சேகர்ண்ணா, இப்போ நீ ஒரு வட்டா தம் உடைச்ச, இப்போ நான் ஒரு வட்டா தம் உடைக்க போறேன். எல்லாம் மக்கள் பாப்பாங்க. ஆமா, நீ எப்படி உடைச்ச, நான் எப்படி உடைச்சேன். சரியா? பாத்துருவோம். சாப்பாடு 2வது வட்டா, அப்புறம் 3வது வட்டா இருக்கு, 4வது வட்டா இருக்கு, படி பிரியாணி இருக்கு. தம் உடைக்கும் போது கரண்டிய இப்படி கொடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரை திருப்பணும். திருப்பிட்டு அப்படியே அள்ளி அப்படியே கொட்டுதா சூப்பரா. ஓகேடா. தம் பிரியாணி பாஸ்மதி அரிசி இல்ல, சரியா? ஆமா. ஓகே. கடைசி வட்டா கன்னியாகுமரியில செஞ்சுட்டு இருக்கோம். சரியான அளவோட செய்முறையோட ஃபுல்லா வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். இடத்தோட சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான இருந்துச்சு. வேலையும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துச்சு. ஏன்னா இங்க நம்ம கன்னியாகுமரிக்கு பிடிச்ச தயிர் சாதம், 65, அப்புறம் வந்து இந்த ஸ்டியூ சொல்லுவாங்க ஆப்பத்துக்கு, அந்த ஸ்டியூ செய்வாங்க இல்லையா, அந்த வெஜிடபிள் காய்கறி அனைத்தும் போட்டு ஒரு குருமா ஸ்டைலு, அப்புறம் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய், சிக்கன் கிரேவி எல்லாம் செஞ்சோம். இப்போ கடைசி தம்மு அப்படியே 40 கிலோ அரிசி, 50 கிலோ கறி, அதோட மேல அந்த எசன்ஸ் ஃபுல்லா வந்து சூப்பரா நிக்குது பாருங்க. அப்படி நிற்கும் போது அப்படியே நம்ம கிளறுனா அந்த கறியும் அரிசியும் சரிப்பாதியா. பிரியாணி ஒரு உச்சக்கட்ட சந்தோஷம்னா அந்த கறி கூடுதலா சேர்க்கணும், கறியோட எசன்ஸை இறக்கணும், இந்த எசன்ஸை ரைஸுக்குள்ள ஏற்றணும். அப்புறம் தான் பிரியாணி சாப்பிட சூப்பரா இருக்கும். அதிக அளவுல பிரியாணி செய்யும் போது
அந்த கிளற பக்குவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்கதான் அடி பிடிக்காம எல்லா அரிசியும் ஒரே பக்குவத்தில் எடுக்க முடியும். நம்ம சும்மா அப்படி போட்டு ஒரு சைடா அப்படி இப்படி கேட்டனா ஒரு பக்கம் அரிசி நிடும், ஒரு பக்கம் நமக்கு சாதம் வெந்துடும், ஒண்ணு குத்தலா வரும். முக்கியமா பாஸ்மதி அரிசியில தம் போடும் போது வடி பிரியாணிக்கு எப்படி நம்ம நீரோட போடுறோமோ அதே மாதிரி தான் போடணும். ஏன்னா பாஸ்மதி அரிசி தம் ப்ராசஸ் தான் நீண்டு வரும், உதிரி ஆகும். நீங்க ரொம்ப ட்ரை பண்ணி பொன்னி அரிசி மாதிரி தம் போட்டீங்கன்னா அரிசி உடைஞ்சிரும், நமக்கு நீர் பக்குவம் அதிகமாகி சாப்பிட பிடிக்காது. அந்த வடி பிரியாணிக்கு எப்படி நம்ம மேல தளம் தண்ணியோடு போடுறோமோ அதே மாதிரி தம் போடணும். இப்போ போடுற பாருங்க. கன்னியாகுமரியில திக்கனத் ரோடு பொன் ஜூஸ்லி மண்டபத்துல சூப்பரான தம் பிரியாணி முடிச்சிட்டோம். கடைசி வட்டா 40 கிலோ அரிசி 50 கிலோ கறி போட்டு ஒரே வட்டாவில் பாஸ்மதி அரிசியில வடி பிரியாணி எந்த அளவுக்கு ஜூஸ்னஸா லென்த்தியா சூப்பரா செய்வோமோ உதிரியா செய்வோமோ அதே மாதிரி தம் பிரியாணி செஞ்சிருக்கேன். பாருங்க, குடிச்சு காமிக்கிறேன். சூப்பரா. எப்பவுமே வடி பிரியாணி மட்டும்தான் புழுக்கடா கொட்டும். ஆனா நாங்க செய்யற பாஸ்மதி ரைஸ்ல தம் பிரியாணியும் புழுக்கடா சூப்பரா கொட்டும். ரைஸ் செம்மையா உதிரியா கொட்டும். இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் கடலூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இன்னைக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்தோம். இதுக்கு முக்கியமான காரணம் விஜே கேட்டரிங் அண்ணன் தான். எங்களுடைய அது நண்டு சேகரோட தீவிரமான ஃபாலோவர்ஸ் தான். முதல் முறையாக கன்னியாகுமரியில் வேலை கொடுத்தாரு, சூப்பராக செஞ்சு கொடுத்தோம். 2வது முறையாக நம்பி எங்களை திக்கனத் ரோடு சூப்பராக பிரியாணி செஞ்சு முடித்தோம். அதில் கடைசி வட்டா செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் இருப்பாங்க, நீங்கள் ஒரு உறவாக எங்கள் கூட இருக்கணும். சரியா? சேகர்னா கன்னியாகுமரிக்கு வந்தோம். தின்னங்கோடு மண்டபத்துல சிறப்பா சமைச்சிட்டாச்சு. அட்டகாசமா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதுவும் கன்னியாகுமரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் 65 சிக்கன் கிரேவி ஏகப்பட்ட ஐட்டங்கள் செம்மையா செஞ்சன. சூப்பரா கன்னியாகுமரியில வேலை முடிச்சு எங்க கடலூருக்கு நாங்க போறோம். உங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு நம்பிக்கையா வேலை கொடுத்தா இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் என் டீமோட எந்த எல்லையில இருந்தாலும் சரி, இந்தியா எல்லையில இருந்தாலும் சரி, நாங்க வந்து உங்களுக்காக செஞ்சு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல எங்களோட வீடியோ தொடர்ந்து போட போறோம். உங்களோட ஆதரவு கொடுங்க. என்னோட யூடியூப் ஃபாலோவர்ஸ் உங்களுக்காக தான் திரும்பவும் குட்டி பிரியாணி ஸ்டோர் நிறைய செய்முறையோட டிப்ஸோட வீடியோ போட போறேன். சேகர்னா சொல்லுங்க. வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் எல்லாருக்குமே நாங்க வந்து வீடியோ போட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, யூடியூப் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
எங்களுடைய வீடியோ இனிமே வந்து தொடர்ந்து ஆரம்பமாகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆமா. கமர்ஷியலா, ப்ரொஃபஷனலா, காமெடியா, ஒரு என்டர்டைன்மெண்டா, சூப்பரா எடிட்டிங். முக்கியமா குட்டி பிரியாணி ஸ்டோர் இந்த 5 வருஷமா எடிட்டிங்கே பண்ணல. ஒருவனாவே வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது, அப்லோட் பண்றது, கண்டென்ட் பண்றது, ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றது எல்லாமே நான் மட்டும் இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு அண்ணன் எடிட்டிங் நெல்லிக்குப்பத்துல இருந்து சூப்பரா ஒரு எடிட்டர் கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு சூப்பரா எடிட்டிங்கோட ப்ரொஃபஷனலா வீடியோ வரும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, கட்டுறது கையால் உள்ள எதிர்பார்த்த விட காமெடி கலாட்டால வேற லெவல்ல வரும். இன்னும் அதுக்காக பிளான்லாம் நாங்க பண்ணிக்கின்னு இருக்கிறோம். தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிகளை பாருங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி மக்களுக்கும் வணக்கம். சேகர்னா, ஜூலை 5 உலக நாடு முழுவதும் பிரியாணி தினமா கொண்டாட போறாங்க. இத பத்தி நம்ம அன்னைக்கு வீடியோ தெளிவா போடுவோம். ஓகே, நம்ம அந்த தினத்தை கொண்டாடணும் இல்லையா? அதனால கடலூர்ல குளோபல் மறுவாழ்வு இல்லம் குழந்தைகள் இல்லம் இந்த ஆசிரமத்துக்கு சாப்பாடு தரோம், பிரியாணி தரோம். ஆமாண்ணே, 60 பசங்கண்ணே. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சிக்கன் பிரியாணி, முட்டை, எண்ணெய் கத்திரிக்காய், ஆனியன் சூப்பரா தரோம். வீடியோ வரும். உங்களோட ஆதரவோட இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் வளர்ச்சி இன்னும் மென்மேலும் மேல போய்கிட்டே இருக்கு.